இந்த 3 ஸ்டேஜஸும் இப்போ திருப்பி இது பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த டிபிபி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் டிபிபி இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட் அண்ட் எம்பிபி இன்க்ரீசஸ் டூ. எம்பிபியும் டிபிபியும் இன்க்ரீஸ் ஆகுது. The MPP increases with an increase in the units of the variable factor. Therefore, it is called as the stage of increasing returns. In this example, the stage 1 of the law runs up to 3 units of labor. 3 யூனிட் ஆஃப் லேபர் இருக்கிற வரைக்கும் இந்த டிபிபியும் எம்பிபியும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸ்டேஜ் 1 இதுதான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2ல் the TPP continues to increase but at a diminishing rate. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்து 3வது யூனிட்டுக்கு அப்புறம் ஒரு யூனிட் நம்ம வேரியபிள் இன்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எம்பிபி வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ டிபிபி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் பட் அட் டிக்ரீசிங் ரேட். இதுதான் ஸ்டேஜ் 2வோட ஆரம்பம். Further, the MPP decreases with an increase in the number of units of the variable factor. Hence, it is called the stage of diminishing returns. In this example, stage 2 runs between 4 to 6 units of labor. இப்போ 4லேருந்து 6 யூனிட்ஸ் ஆஃப் லேபரர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ இந்த ஸ்டேஜ் 2 வந்து கனெக்ட் ஆகுது. தி ஸ்டேஜ் ரீச்சஸ் எ பாயிண்ட் வேர் டிபிபி இஸ் மேக்ஸிமம். டிபிபி வந்து எம்பிபி பிகம் 0. எம்பிபி 0 ஆகும், டிபிபி அந்த ஸ்டேஜில் அதுதான் வந்து டிபிபியோட மேக்ஸிமம் பாயிண்ட்டு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் எம்பிபி, அதாவது மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை வந்து ஏதாவது ஒரு ஃபேக்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வந்து 0ல் தான் இருக்கும், 0 தான் ஆகும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆகும், டிபிபி டிமினிஷ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்டேஜ் 3. Now the TPP starts declining, MPP decreases and becomes negative. Therefore, it is called the stage of negative returns. இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஸ்டேஜ் 3 வந்து 7 to 8 யூனிட்ஸ் ஆஃப் லேபர்ஸ் அந்த இதில் கனெக்ட் ஆகுது. சிம்பிளாக இவ்வளோ தான் வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். இது வந்து என்ன ஃபேக்டரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த ஃபேக்டராக வேணாலும் இருக்கும். அது நீங்கள் மற்றதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும் போது எனி ஒன் இன்புட்டை மட்டும் வேரி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகும். பர்டிகுலர் ஸ்டேஜில் அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வரும். மேக்ஸிமம் வந்ததுக்கப்புறம் 0 ஆகிடும், நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ டிபிபி எம்பிபியை தான் அதில் மெயினாக வந்து சொல்லுவோம். டிபிபி இப்போ இந்த 3 ஸ்டேஜஸ்லேயும் டிபிபி எப்படி இருக்குது, எம்பிபி எப்படி இருக்குது, ஏபிபி எப்படி இருக்குங்கிறத கொஸ்டின் பண்ணுவாங்க. அது பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் டிபிபி இன்க்ரீஸிங் அட் இன்க்ரீஸிங் ரேட், செகண்ட் ஸ்டேஜில் இன்க்ரீஸிங் அட் டிக்ரீஸிங் ரேட், தேர்ட் ஸ்டேஜில் டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஸ்டேஜோட எண்டில் மேக்ஸிமம் வரும். அது மேக்ஸிமம் வரப்போ எப்போ மேக்ஸிமம் ஆகும்னா எம்பிபி எப்போ 0 ஆகுதோ அப்போ தான் அதோட மேக்ஸிமம் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அது டிமினிஷ் ஆக போகுதுங்கிற அர்த்தம். இதான் இதோட இது எம்பிபி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் வந்துடும். மேக்ஸிமம் ஆனதுக்கப்புறம் டிமினிஷ் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் ஸ்டேஜில் டிமினிஷ் ஆகி 0 ஆகிடும். 0 ஆனதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆக ஆரம்பிப்பீங்க எம்பிபி. ஏபிபி என்ன ஆகும்னா சேம் அஸ் டிபிபி. இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜ் 2ல் வந்து எம்பிபி ஏபிபி வந்து மீட் ஆகும். மீட் ஆனதுக்கப்புறம் ஏபிபி வந்து செகண்ட் ஸ்டேஜில் கம்மியாக ஆரம்பிக்கும், தேர்ட் ஸ்டேஜில் கம்மியாகிடும், ஃபுல்லாக நெகட்டிவில் கம்மியாக ஆரம்பிச்சிடும். சேமஸ் டிபிபி தான் ஏபிபியும். அவ்வளோதான். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இதில் எதுவும் இன்னும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.